திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்தவல்லியிலே திருவவதாரம் பண்ணினவர். அங்கிருந்து நித்தியப்படி காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளார். காஞ்சி தேவ பெருமாளுக்கு திருவாலவட்ட பரிவாரம் கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆலவட்டம்னா விசிறி விசிறுதலாகிற கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வருகிறார். மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணவர். அவர் திருநிக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனா கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம் அப்படின்னு மலைக்கு மேல ஒரு இடம் இருக்கு. கச்சி வாய்த்தான் மண்டபம்னு சொல்லுவா. அந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளுவராம். அந்த மண்டபத்துக்கு அருகில் இருந்துட்டுதான் திருவாலவட்டம் விசிறுகிற கைங்கரியத்தை திருக்கச்சி நம்பிகள் பண்ணி வந்தார். அப்போ ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்திக்கிறார், எனக்கு ஏதான ஒரு தாசிய நாமம் கொடுக்கப்படாதா? இத்தனை நாளா கைங்கரியம் இருக்கேனே, ஏதான ஒரு நாமம் கொடுக்க கூடாதானா? கஜேந்திரதாசர் அப்படின்னு உமக்கு பெயராக இருக்கட்டும். அவருக்கு காஞ்சி பூர்ணர்னு ஒரு திருநாமம், ஸ்ரீ கஜேந்திரதாசர்னு ஒரு திருநாமம். அவருக்கு இருக்கிற பெருமை, பெருமாள் அவரிடத்தில் வாய் திறந்து பேசுவர். இது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத சிறப்பு. ஏன்னா அர்ச்சாவதாரம் விட்டா விக்கிரக ரூபத்தில் இருப்பாரோ இல்லையோ, விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமாள் வாய் திறந்து பேசவே மாட்டார். ஆனா திருக்கச்சி நம்பிகளுக்குன்னு இருக்கிற பெருமை, தேவ பெருமாள் வாய் திறந்து அவரோட பேசுவாராம். அவர் பேசுறதுக்கு பதில் சொல்லுவார், இவர் சொல்றதுக்கு அவர் பதில் கேள்வி கேட்பார். ஏன்னா தேவ பெருமாள் தான் அர்ச்சாவதாரம்னு நினைக்காமல் அந்த மரபை மீறி, அந்த வரம்பை மீறி திருக்கச்சி நம்பிகளிடத்துல பேசிட்டு இருந்தான் இல்லையோ.